இதற்கு முன்னால் மூசாவிடம் வினவப்பட்டதைப் போல இப்பொழுதும் நீங்கள் உங்கள் இறைத்தூதரிடம் வினவ விரும்புகிறீர்களா? உண்மை யாதெனில், எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு பிறண்டு விட்டார். வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டதற்கு பின்னர் உங்களை எவ்விதத்திலாவது நிராகரிப்பவர்களாய் திருப்பிவிட வேண்டும் என விரும்புகின்றார்கள். சத்தியம் தமக்கு தெளிவாகி விட்ட பின்னரும் தங்களிடம் உள்ள பொறாமையின் காரணமாக இவ்வாறு செய்ய முனைகின்றார்கள். அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை நீங்கள் அவர்களுடைய செயல்களை மன்னித்து விடுங்கள். மேலும் பொறுத்து கொள்ளுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை நம்பி நிம்மதியாய் இருங்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். உங்கள் மறுமையில் நலன்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பியிருந்தால் அதனை அல்லாவிடம் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்கியவனாய் இருக்கின்றான்.